எல்லாருக்கும் வணக்கம். சப்பாத்திக்கு ஒரே மாதிரி குருமா தொக்கு அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வெண்டைக்காய் தயிர் மசாலா செஞ்சு பாருங்கள். 2 சப்பாத்தி சாப்பிட்றவங்க கூட 2 சப்பாத்தி சேர்த்து சாப்பிடுவாங்க. நல்ல புளிப்பாக காரமாக இருக்கும். சுவையாக எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். சப்பாத்திக்கு தொட்டுக்க வெண்டைக்காய் தயிர் மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிட்டு நறுக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் 1/4 கிலோ எடுத்துருக்கேன். வெண்டைக்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெண்டைக்காவை எண்ணெயில் நல்லா வதக்கும் போது வெண்டைக்காயில் உள்ள அந்த வழுவழுப்பு தன்மை போயிடும். அதுக்கப்புறமா நம்ம தயிர் மசாலா பண்ணும்போது தயிர் மசாலா ரொம்ப சுவையாக இருக்கும். எப்போவுமே குருமா தொக்கு அந்த மாதிரி சப்பாத்திக்கு செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், வெண்டைக்காயில் உள்ள வழுவழுப்பு தன்மை போயிடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வெண்டைக்காய் வதக்கின அதே கடாயிலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக நறுக்குன 2 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் ரொம்ப சுவையாக இருக்கும். நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறமா மிக்சியில் சேர்த்து அரைச்ச 2 தக்காளி பழத்தோட விழுது சேர்த்துடலாம். அரைச்சி தான் சேர்க்கணும், அப்போ தான் கிரேவி கொஞ்சம் திக்காக கிடைக்கும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம். தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கனால சீக்கிரமாகவே வதங்கிடும். தக்காளி விழுது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு. அதுக்கப்புறமா இதில் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், காரமான தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இது நல்லா காரமாக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த வெண்டைக்காய் தயிர் மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலா தூள்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு. கூடவே நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம். இந்த மசாலாலாம் வெண்டைக்காயில் நல்லா இறங்கணும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம். வெண்டைக்காய் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்சியை கழுவி அந்த தண்ணி தான் சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு வெண்டைக்காய் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். திறக்கும் போதே நல்லா கமகமன் வாசனையாக இருக்குது. வெண்டைக்காய்லாம் நல்லா வதங்கி வெந்து எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா இதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தயிர் சேர்த்துட்டு கலந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் அடுப்புலேயே இருக்கட்டும். தயிர் சேர்த்த பிறகு நம்மளோட வெண்டைக்காய் மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சுவையான வெண்டைக்காய் தயிர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிட்டு சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான வெண்டைக்காய் தயிர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த சுவையான வெண்டைக்காய் தயிர் மசாலாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.